ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம ஒரு தெலுங்கு படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். இந்த படத்துல யார் யார் நடிச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ராம் போத்தானி, காவ்யா தாப்பர், சஞ்சய் தத் இவங்கலாம் நடிச்சு பூரி ஜெகநாத்தோட இயக்கத்துல வெளியான டபுள் இஸ்மார்ட் இந்த படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். படத்தோட கதைய பத்தி பார்த்தோம்னா, ஓப்பனிங்லயே நம்ம சஞ்சய் தத்த காட்டுறாங்க. அவரு வந்து மிகப்பெரிய டெரரிஸ்ட்டா இருக்காரு. டெரரிஸ்ட்னா இருக்கிற எல்லா நாட்டிலயும் அவர வலை வீசி தேடிட்டு இருக்காங்க. ஆனா, அவரு வந்து லண்டன்ல நல்லா சரக்கு அடிச்சுட்டு, அவர் பாட்டுக்கு அவர் வாழ்க்கைய ஜாலியா வாழ்ந்துட்டு இருக்காரு. அப்போ ஒரு நாள் திடீர்னு அவருக்கு உடம்பு சரியில்லாம போகுது. கொஞ்ச நாள் கழிச்சு அவருக்கு தெரிய வருது, அவருக்கு பெரிய நோய் ஒண்ணு இருக்குன்னு. அதனால அவரோட மெமரி எல்லாம் இன்னொருத்தவனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படின்னு ஒரு கிரிஞ்சான ஐடியா அவருக்கு தோணுது. அதுக்கு தகுந்த மாதிரியே ஒரு சயின்டிஸ்ட்ட புடிக்கிறாரு. அவரும் மனுஷங்கள வச்சு சில டெஸ்ட்லாம் பண்றாரு. ஆனா எதுவுமே சரிப்பட்டு வரல. அடுத்து தான் அவர் கூடயே இருக்கிற பிஏக்கு ஒரு ஐடியா தெரிய வருது. ஹைதராபாத்ல இப்படி ஒரு பெரிய ஆள் இருக்காரு. அந்த ஆளுக்கு நம்ம மெமரியெல்லாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் அப்படின்னு அசால்ட்டா சொல்றாங்க. ஏதோ லேப்டாப்ல மெமரி கார்டுக்கு பாட்ட ஏத்துற மாரி அசால்ட்டா சொல்லிட்டு இருக்காங்க. அங்க போய் பார்த்தா நம்ம ஹீரோவ யாருமே கிட்ட நெருங்க முடியல. எதுக்குன்னா, அவர் யாரு கிட்ட வந்தாலும் பறக்க போட்டு அடிக்கிறாரு. அந்த என்ட்ரன்ஸ்லாம் காட்டிட்டு நம்ம ஹீரோட்ட மாஸா டயலாக்லாம் பேசுறாங்க. அப்போ வந்து இந்த மெமரி ட்ரான்ஸ்ஃபர பத்தி பேசிட்டு இருக்காங்க. சும்மாவே ஃபர்ஸ்ட் பார்ட்ல மெமரிய ட்ரான்ஸ்ஃபர் பத்தி தான் நான் படாத பாடுபட்டேன். இந்த இதுலயும் நான் அப்படிலாம் பட விரும்பல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம ஹீரோனோட என்ட்ரிய காட்டுறாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு வழக்கம் போல அவங்க 2 பேரும் லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. கடைசியில நம்ம வில்லனான சஞ்சய் தத்தோட ஆளுக வந்து நம்ம ஹீரோவ எப்படியோ கடத்தி மெமரிய ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறாங்க. ஆனா நம்ம ஹீரோ வந்து அந்த இடத்துல டக்குன்னு ஜூட் ஆயிடுறாரு. கடைசியில நம்ம ஹீரோவ அவங்க வந்து கண்டுபிடிச்சு என்ன பண்ணாங்க? அதே நேரத்துல சஞ்சய் தத் வந்து இதுக்கு முன்னாடி என்ன தொழில் பண்ணிக்கிட்டு இருந்தாரு? கடைசியில என்ன ஆச்சு? இதுதான் இந்த படத்தோட மொத்த கதையே. படத்தோட பாசிட்டிவ்னு பார்த்தோம்னா, டைரக்டர் வந்து இந்த கதைய எடுக்காமயே இருந்திருக்கலாம். பார்ட் 1ல வந்து ஒரு போலீஸ்காரரோட மைண்ட வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ற மாரி வச்சிருப்பாங்க. அது உண்மையிலேயே ஸ்டார்ட்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் நல்லா த்ரில்லிங்கா கொண்டு போயிருப்பாங்க. அந்த படம் 2019ல ரிலீஸ் ஆன படம். இப்ப பார்ட் 2 எடுக்கிறேன் அப்படின்னு டைரக்டர் வந்து அவரோட கெரியர அவரே ஸ்பாயில் பண்ணிக்கிறாரு. நான் எதுக்கு அப்படி சொல்றேன்னு படம் பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும். எதுக்குன்னா, ஸ்டார்ட்டிங்ல இருந்து எண்டு வரைக்குமே நம்மளால அந்த சீட்ல உட்கார கூட முடியாது. அவ்வளோ மோசமா டைரக்டர் அவரோட ஒர்க்க பண்ணியிருக்காரு. கதை வந்து சரி வில்லன்ட்ட இருந்து மெமரிய வாங்கியாச்சு. நம்ம அவர் மாரி ராஜா மாரி வாழலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ திங்க் பண்றாரு. ஆனா கடைசியில அவருக்கு ஒரு பெரிய ஆப் மாரி வைக்கிறாங்க. கடைசியில நம்ம ஹீரோ வந்து வில்லன கொன்னாரா இல்லையா? ஆனா கடைசி கிளைமேக்ஸ்ல அந்த சிவன் பாட்ட போட்டுக்கிட்டு ஒரு டயலாக்லாம் பேசுவாரு. பேன் இண்டியா, சவுத் இண்டியா, நார்த் இண்டியா அப்படின்னு. அந்த டயலாக்லாம் கேட்கும்போது, எதுக்கு இந்த மனுஷன் தேவையில்லாம தம் கட்டி பேசிட்டு இருக்காரு அப்படின்னு நமக்கு தெரியாது. ஆனா அவர் அவர் பாட்ட பேசிக்கிட்டே இருப்பாரு. அந்த டயலாக்லாம் படத்துல கேட்கும்போது, என்னடா இந்த மனுஷன் தேவையில்லாம அந்த படத்த எடுத்துட்டாரேன்னு தான் நமக்கு பார்க்கும்போது இருக்கும். மத்தபடி இந்த படத்துல பெருசா சொல்றதுக்கு எதுவுமே இருக்காது. படத்துல ஹீரோயினா நடிச்ச காவ்யா தாப்பர் வந்து ஒரு ராய் ஏஜென்ட் மாரி காட்டுவாங்க. அது ஓரளவுக்கு நல்லா இருந்துச்சு. ஆனா வழக்கம் போலயே இந்த படத்திலயும் இவங்களுக்கு கிளாமர் ரோல அதிகமா குடுத்துருக்காங்க. ஹீரோக்கும் ஹீரோயினுக்குள்ள ரொமான்ஸ் சீன்லாம் பார்க்கும்போது, என்னடா இது பழைய காலத்தோட ரொமான்ஸாவே இருக்கே! அப்படின்னு நமக்கு பார்க்கும்போது தோணும். எதுக்குன்னா, அறந்த காலத்துல பண்ண ரொமான்ஸ் எல்லாம் இப்போ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் பார்க்கும்போது, எதுக்குடா இந்த படத்த தேவையில்லாம நம்ம சூஸ் பண்ணோம்னு தான் இருக்கும். இந்த படம் ஓடிடி தளமான அமேசான் பிரைம்ல அவைலபிளா இருக்கு. படத்துல நடிச்ச மித்த ஆர்டிஸ்ட் எல்லாருமே அவங்களோட ஒர்க்க சூப்பரா பண்ணியிருக்காங்க. படத்துல ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியனுமே அவங்களோட ஒர்க்க சூப்பரா பண்ணியிருக்காங்க. ஃபைட் சீன்லாம் காமிச்ச விதம் ஓரளவுக்கு நல்லா இருந்தாலும், கடைசி கிளைமேக்ஸ்ல சினிமாட்டோகிராஃபர் வந்து ஹீரோக்கும், வில்லனுக்கும் ஒரு இன்ட்ரோ மாரி வச்சிருப்பாரு. அதெல்லாம் பார்க்கும்போது ஓரளவுக்கு நல்லா இருந்துச்சு. அதே மாரியே அந்த காமெடி பக்கம் போனோம்னா, ஓரளவுக்கு காமெடி ஒர்க் அவுட் ஆயிருக்கு. இதுல ஆக்ஷன் காட்சிகள பத்தி பார்த்தோம்னா, படத்துல ஸ்டார்ட்டிங்லேருந்து எண்டு வரைக்குமே ஆக்ஷன் காட்சிலாம் ஒவ்வொன்னும் ஃபயரா இருக்கும். எதுக்குன்னா, பேப்பர கிழிச்சு மேல தூக்கி போடலாம் போல. அப்படி இருக்கும் ஒவ்வொரு ஃபைட் சீனுமே. அதெல்லாம் பார்க்கும்போது உண்மையிலேயே இது தான்டா படம். இந்த படத்தான்டா நம்ம பார்க்கணும் அப்படின்னு நமக்கே மனசுக்குள்ள தோணும். படத்தோட மியூசிக்ன்னு பார்த்தோம்னா, ஓரளவுக்கு பிஜிஎம் நல்லாவே போட்டிருக்காரு மியூசிக் டைரக்டர். ஆனா, இந்த பாட்ட தமிழ்ல கேட்டோம்னா, நம்ம இந்த பாட்ட கண்டிப்பா ஓட்டி விட்டுருவோம். எதுக்குன்னா, அவ்வளோ மோசமா இருக்கு தமிழ்ல கேட்கும்போது. படத்தோட டியூரேஷன் பார்த்தோம்னா, 2 மணி நேரம் 28 நிமிஷம் இருக்கு. இந்த படத்துக்கு இவ்வளோ டியூரேஷன் தேவையான்னு கேட்டோம்னா, கண்டிப்பா இல்ல. எதுக்குன்னா, ஸ்டார்ட்டிங்லயும் ஒண்ணும் இருக்காது. கடைசி கிளைமாக்ஸ்லயும் ஒண்ணும் இருக்காது. கடைசியில வில்லன ஹீரோ கொல்றதுக்கு ஒரு ஸ்டோரி மாரி சொல்லுவாங்க. இந்த ஸ்டோரிலாம் படத்துக்கு தேவையே இல்ல. வில்லனுக்கு ஒரு ஃபிளாஷ்பேக் காட்டுவாங்க. அதுவும் தேவையே இல்ல. அவர் பாட்டுக்கு வில்லனா இருந்தாரு. லண்டன்ல இருந்தாரு. லண்டன்லேருந்து இந்தியாவுக்கு வந்தாரு. ராய் ஏஜென்ட்ட புடிச்சாங்க அப்படின்னு கொண்டு போயிருந்தா கூட ஓரளவுக்காவது நல்லா இருந்திருக்கும். ஆனா என்னென்னமோ பண்றேன் மெமரி ட்ரான்ஸ்ஃபர் பண்றேன். அந்த மெமரிய ட்ரான்ஸ்ஃபர் பண்ணவர்ட்ட இருந்து நான் மெமரிய வாங்கிக்கிறேன் அப்படின்னு சிபிஐ ஆஃபீசர்லாம் சில டிஸ்கஸ்லாம் பண்ணி அவர கூப்பிடுவாங்க. கடைசியில அதுவும் ட்விஸ்ட் மாரி காமிப்பாங்க. அந்த ட்விஸ்ட்லாம் பார்க்கும்போது, எதுக்குடா அது? தேவையில்லாம முதல்லயே இதெல்லாம் வச்சு முடிச்சிருக்கலாமே அப்படின்னு தான் நமக்கு பார்க்கும்போது இருக்கும். மத்தபடி இந்த படத்துல பெருசா சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல.
படத்தோட நெகட்டிவ்னு பார்த்தோம்னா, டைரக்டர் பூரி ஜெகநாத் வந்து இந்த படத்த எடுக்காமயே இருந்திருக்கலாம். எதுக்குன்னா, இதுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன பார்ட் 1ல எல்லாமே நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கும். ஃபைட்டா இருக்கட்டும், அந்த கிரைம் சீனா இருக்கட்டும், இந்த மெமரி ட்ரான்ஸ்ஃபர் பண்றதுலாம் கதை வந்து புதுசா வச்சிருப்பார் டைரக்டர். ஆனா பார்ட் 2ல அது எதுவுமே ஒர்க் அவுட் ஆகல. அதையே அப்படியே எடுத்து வச்சிருந்தா கூட படத்த ஓரளவுக்காவது பார்க்குற மாரி இருந்திருக்கும். இந்த படத்துல ஃபிளாஷ்பேக்ன்னு சில சீன்லாம் காட்டுவாங்க. அதெல்லாம் படத்துக்கு தேவையே இல்ல. ஆனா டைரக்டர் காமிச்சிருக்காரு. ஹீரோக்கு ஒரு ஃபிளாஷ்பேக்கு, ஹீரோயினுக்கு ஒரு ஃபிளாஷ்பேக்கு, வில்லனுக்கு ஒரு ஃபிளாஷ்பேக் அப்படின்னு ஃபிளாஷ்பேக்லயே மொத்த படம் ஓடும். அதே மாரி கடைசியில அம்மா சென்டிமெண்ட்லாம் வச்சு சில டயலாக்லாம் சொல்லுவாரு. அது வந்து ஓரளவுக்கு பரவாயில்லாம இருந்துச்சு. மத்தபடி டயலாக்ன்னு பார்த்தா ரொம்ப கிரிஞ்சா தான் பேசுவாரு. ஸ்டார்ட்டிங்ல நம்ம ஹீரோ நான் அப்படி, நான் இப்படி, நான் எத்தன பேர அடிச்சிருக்கேன் அப்படி இப்படின்னு சில டயலாக்லாம் சொல்லுவாரு. அதெல்லாம் கேட்கும்போது சம்மந்தமே இல்லாம மனுஷன் பேசிட்டு இருக்காரு, ஓட்டி விட்டுருவோம். அவ்வளோதான் நம்ம வேலை அப்படின்னு போய்க்கிட்டே இருப்போம். எதுக்குன்னா, அந்த டயலாக்லாம் அப்படிதான் இருக்கும் பார்க்கும்போது. ஓவராலா இந்த படத்த ஒரு ஒன் டைம் பார்க்கலாம். அதுக்கு மேல பார்த்தோம்னா, நம்மளால கண்டிப்பா பார்க்க முடியாது. இந்த படம் ஓடிடி தளமான அமேசான் பிரைம்ல தமிழ் டப்பிங் வெர்ஷனோட அவைலபிளா இருக்கு. தமிழ் டப்பிங் வெர்ஷன்ல லிப்சிங் கூட ஓரளவுக்கு பெர்ஃபெக்ட்டாவே பண்ணியிருக்காங்க. இந்த படத்துக்கு நம்ம குடுக்குற ரேட்டிங் பார்த்தீங்கன்னா, 10க்கு 4.5 குடுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்தா, மறக்காம நம்ம சேனல லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி, பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி விட்டுருங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.